ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிவன் டுபேக்கு ஜெய்ஸ்வாலுக்கும் சென்ட்ரல் கான்ட்ராக்ட் வந்து பிசிசிஐ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது சென்ட்ரல் கான்ட்ராக்ட்னா என்ன, மற்றும் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு பேக்கப்பாக இருப்பாரா இல்லை மெயின் பிளேயராக இருப்பாரா டுபே, அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாகவே வாங்க. இந்த ஃபஸ்ட்டு யார் யார் அந்த பிளேயர்ஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா டுபேக்கும் ஜெய்ஸ்வாலுக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து இந்த சென்ட்ரல் கான்ட்ராக்ட்னா என்னதுன்னா, இவங்க வருஷம் நம்ம இதில் ஒரு சீரீஸ் ஆட்டம் விளையாடிட்டே இருப்பாங்களே, இவங்களுக்கு வந்து ரீசன்ட் ஃபார்மும் நல்லாயிருக்கு. அது இல்லாமல் இந்தியன் ஸ்குவாடில் ஒரு மெயின் பிளேயராக கன்சிடர் பண்ணுவாங்க இந்த சென்ட்ரல் கான்ட்ராக்டில் இருக்க பிளேயர்ஸ்லாம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஒவ்வொரு கிரேடாக இருக்குது. ஏ கிரேட், A+, B கிரேட், அது மாதிரிலாம் இருக்குது கேஸ். ஸோ அந்த மாதிரி கிரேடில் இருக்கீங்களா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த கேப்டன், இந்த ஒரு சீனியர் பிளேயர்ஸ்க்குலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் இருக்கிற பிளேயர்ஸ்க்கு கொஞ்சமாக இருக்கும் கைஸ். ஸோ அது மாதிரி இவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் கேட்டகரியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு வந்து கான்ட்ராக்டே கொடுத்துருக்கனால. சரி, இப்போ வந்து அடுத்தது யாரை பற்றி பார்ப்போம்னா, ஹர்திக் பாண்டியா, சிவன் டுபேக்கு வருவோம். இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் தான் இருக்கார். IPL 2024 இன்ஜுரி ரெக்கவர் ஆகி வந்துட்டார்னா, அவர் வந்து ஐபிஎல்ல ஓரளவுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சார்னா இந்தியன் டீமில் ஆட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். சிவன் டுபேக்கு சான்ஸ்லெஸ்ஸாக இருக்கும். ஒருவேளை ஐபிஎல்ல பர்ஃபார்மன்ஸ் லோவாக இருந்துச்சுன்னா சிவன் டுபேக்கு சான்ஸ் ஹை தான் கைஸ். ஏன்னா இவர் வந்து ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தார்னா இவருக்கு சிவன் டுபேக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி தான். சிவன் டுபே பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் எப்படியும் பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ண அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மிடில் ஆர்டரில் தான் இறக்கி விட்றோம். அந்த ஓவர்லாம் மிடில் ஆர்டர் மேக்ஸிமம் ஸ்பின்னர்ஸ்க்கு தான் கொடுக்குறனால, ஸ்பின்னர்ஸ் பயங்கரமாக அடிக்கிற பேட்டர்னால இவருக்கே அதிகமாக போக வாய்ப்புகள் இருக்குது. ஹர்திக் பாண்டியா என்ன ரோல் பண்ண போகிறாருன்னு தெரில. மும்பை இந்தியன்ஸ் வச்சுட்டு அங்கே ஆசிஸ் நேராக இருந்தனால தப்பிச்சிட்டாரு. இங்கே யாரும் இல்லாத மாதிரி கோச்சு. ஸோ பார்த்துக்கலாம். சரி, இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா பற்றி ஒரு பாசிட்டிவான இது சொல்கிறேன் கைஸ். இவர் வந்து ஏதோ ஒரு வெள்ள மாட்டம், ஏதோ ஒரு ஜார்க்கண்ட்லேயே எங்கேயோ வந்திருக்கு கைஸ். அதுக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபா வந்து டொனேட் பண்ணியிருக்காரு கைஸ். அந்த இன்சிடெண்ட் நடந்த இடத்துக்கு யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக டொனேட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து யாருக்கும் தெரியாத நியூஸு, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவரை பற்றி ஒரு பாசிட்டிவ் இவ்வளோ நெகட்டிவான பர்சன்ட்டையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. மிச்சபடி அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இதோட. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேணும் ஏதாச்சும் அப்டேட்ஸ், ஏதாச்சும் பிளேயர் பற்றி சொல்லணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிச்சபடி அவ்வளோதான். பாய்.